சரி. ஓகே பிள்ளை. ஸோ நீங்க இவ்வளவு நாளும் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஆர்டர்ல படிச்சிருப்பீங்க. ஸோ 2027 ஆக்களுக்கு இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பிள்ளைகள் நீங்க படிச்சது இலவா நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பேசிக்ன்றது கணக்கா யோசிக்க தேவையில்லை. பேசிக்ன்றது பேசிக்கான ஒரு சின்ன ஒரு விடைய பிறப்பு. ஆனா அதை நாங்க தெளிவான முறையில படிக்க வேண்டியது கட்டாயம். ஸோ பேசிக்ன்றது சரிதானே. வணிகம் ஒன்றினுடைய நிதி கூற்றின் மூலகங்கள் சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவீனம் என்ற நிதி கூற்றின் மூலகங்கள். இந்த நிதி கூற்றின் மூலகங்கள்ல கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளான வணிகத்தில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளான இரண்டு விளைவுகள் ஏற்படும். அந்த இரண்டு விளைவுகளைத்தான் நாங்கள் வரவு செலவு என்ற அடிப்படையில பதியக்குள்ள இரட்டை பதிவாக மாற்றி படிப்போம். ஓகே. அப்ப நிதி கூற்றினுடைய மூலகங்கள் முதலாவது விஷயம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். நிதி கூற்றினுடைய மூலகங்கள். இந்த நிதி கூற்றினுடைய மூலகங்கள் என்றால் மூலகம் என்றா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மூலகம் என்றா சாதாரணமா நாங்க ஏதோ ஒரு ஜூஸ் ஒன்று தயாரிக்கிறோம். சன்குயிக் ஜூஸ் எடுத்துக்கொண்டா இந்த சன்குயிக் ஜூஸுக்குள்ள என்னென்னலாம் உள்ளுக்குள்ள இருக்க போது என்றவர் தான் யாராயிருப்பேர் மூலகமாக இருக்கு. உதாரணமா தண்ணி இருக்கும், ஜூஸுக்குள்ள கோடியல் இருக்கும், சீனி இருக்கும். அப்ப இந்த மூன்றும் சேர்ந்துதான் என்ன தயாரிக்கப்படுகிறது? சன்குயிக் ஜூஸ் என்றது தயாரிக்கப்படுது. அப்ப ஒன்றுக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள் ஜூஸுக்குள்ள இருக்கிற வேற வேற பதார்த்தங்களை தான் சொல்றோம் மூலகம். இந்த மூலகம் இருக்கு. இங்க நிதி கூற்றுக்களினுடைய மூலகங்கள். அப்ப நிதி கூற்றுக்கள் என்ன? கணக்கீட்டு செயல்முறையினுடைய வெளியீடுகள். இந்த கணக்கீட்டு செயல்முறையினுடைய வெளியீடுகள்ல இரண்டு பிரதானமான வெளியீடுகள் இருக்கு. பேர் இருக்க போறாங்க. இரண்டு பிரதானமான வெளியீடுகள் இருக்க போகுது. ஒன்று நிதி நிலைமை கூற்று. இதை பத்தி நாங்க தனித்தனியா பேர்ந்து படிப்போம். இப்போதைக்கு சில விஷயங்கள் பேசிக்காண்டி படிச்சு கொண்டு போறோமா. நிதி நிலைமை கூற்று. இரண்டாவதால் வருமான கூற்று. நிதி நிலைமை கூற்று, வருமான கூற்று என்ற இரண்டு நிதி கூற்றினுடைய மூலகங்கள். நிதி கூற்றுக்கள் இரண்டு பிரதானமான நிதி கூற்றுக்கள். இதை விடையும் வேற இருக்கு. இந்த ரெண்டு பேரும் அனைத்து வணிகங்களாலேயும் பெரும்பான்மையாக செய்யப்படுகின்ற நிதி கூற்று. இந்த நிதி கூற்றுக்களினுடைய இது நிதி கூற்றுக்கள் என்று போட்டுக்கொள்வோம். இந்த நிதி கூற்றினுடைய மூலகங்கள் சரி. இந்த நிதி கூற்றுக்களினுடைய மூலகங்கள் 5 பேர் இருக்காங்க. சரியா? ஒன்று சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவினம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவீனம் என்ற மூலங்கள் இந்த ரெண்டு நிதி கூற்றுக்களுக்குள்ளையும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டு 5 மூலகங்கள் இருக்கப்ப அந்த 5 பேரும் சேர்ந்ததுதான் இந்த நிதி கூற்றாக இருக்க போகும். சரியோ? அதுல நிதி நிலைமை கூற்றினுடைய மூலகங்கள் எது என்று பார்த்தீங்க என்றால் சொத்து பொறுப்பு உரிமையாண்மை. இந்த 3 பேரும் நிதி நிலைமை கூற்றினுடைய மூலகமாகவும் வருமானம் செலவி சரியா வருமானம் செலவீனம் வருமான கூற்றினுடைய மூலகமாகவும் காணப்பட போகுது. சரியா? அப்ப நிதி கூற்றுக்களினுடைய மூலகங்கள். அப்ப நிதி கூற்றுக்களினுடைய மூலகங்கள் சேர்ந்த வெளியீடுதான் நிதி கூற்றுக்களாக இருக்கு. நேர்தானே? அப்ப இந்த மூலகங்கள் சேர்ந்து இந்த நிதி கூற்றுக்கள் உருவாகுது என்றதை விளங்கிக் கொள்ற அதே சமயம் நிதி நிலைமை கூற்றுல சொத்து பொறுப்பு உரிமையாண்மை என்ற மூலமும் வருமான கூற்றுல வருமானம் செலவீனம் என்ற மூலகம் இருக்கும் என்றது தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அடுத்தது பாருங்க. இந்த சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவினம் என்னன்றது அட்லீஸ்ட் எங்களுக்கு உதாரணங்கள் மூலம் அது சொத்தா பொறுப்பா வருமானமா செலவீனமா என்றதை நாங்கள் விளங்கி வச்சிருக்க வேண்டும். சரியா? இப்போதைக்கு சொத்துக்கள் முதலாவது வரை விலக்கணத்தை பத்தி எல்லாம் சொன்னேன். பொதுவா சொத்து என்றது ஏது எங்களோட மைண்ட்ல சொத்து கண்டா என்னன்னு தோணுது?
சரிதானே? அதுதான் நாங்க படிக்கிறோம். சரி, இப்ப டெஃபினிஷன் அப்படி இப்படி எல்லாம் படிக்கல, சிம்பிளா நாங்க படிச்சு கொண்டு போறோம். சொத்துக்கள். ஷஹ்லா, ஷஹ்லாக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சொத்து சொல்லுங்க. ஷஹ்லா நினைக்கிற ஏதோ ஒரு சொத்து, இது எனக்கு சொத்து. ஏதாவது ஒரு சொத்து நீங்க நினைக்கிற சொத்து கண்டு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம் டக்கட். இருப்பு. ஓகே, இருப்புகள் எடுத்தோடனே இருப்பு சைடு. எங்கட வீட்டுல என்ன எல்லாம் இருக்கும்? வீட்டுலயும் இருப்பு இருக்கும். அங்கர் இருக்கும், சீனி வாங்கி வச்சிருக்கும், இருப்புக்கள் இருக்கும். ஓகே, பிரதானமா எங்கட வீட்டுல நாங்க சொல்லுவோம் காணி சொல்லுவோம். ஓகே, கட்டடம் நான் சொல்றது கட்டிடம். உதாரணம். ம். ஓகே, கட்டடம் சொல்லுவோம். உதாரணங்கள் மட்டும் சொல்றேன், அதை வச்சுக்கொண்டு. ஓகே, சொத்துக்கள்னா என்ன? காணியாக இருக்கலாம், கட்டடமாக இருக்கலாம், தளபாடங்களாக இருக்கலாம். ஓகே, வேற நகைகள். கடன்பட்டோர். ஓகே, கடன்பட்டோர் நகைகளாக இருக்கலாம். எங்கட வீட்டை பத்தி தான் நான் கதை. சரி, என்ன பாடத்துக்குள்ள வர வீட்டுல கடன்பட்டோர்னு கதை போமா? இல்ல, இல்ல. வணிகத்துல தான் கடன்பட்டோர் இருக்கு. ஓகே, காணி, கட்டடம், தளபாடம், மொபைல். என்ன? தொலைபேசி. எல்லாரும் மொபைல் வச்சிருப்பாங்க. தொலைபேசி. வேற கணினி வச்சிருப்பாங்க வீட்டுல. மோட்டார் வாகனம் வச்சிருப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான சொத்துக்கள் இருக்கும். இதே போல வணிகத்திலே சொத்துக்கள் இருக்கப்படும். இதுல வீட்டுல இருந்த சொத்துக்களுக்கு மேலதிகமாக வணிகத்துல நாங்க சொல்லுவோம் இருப்புக்கள், ஸ்டாக்ஸ் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல கடன்பட்டோர் என்ற சொத்து இருக்கு. இதெல்லாம் என்னென்ன பேர்ந்து ஒவ்வொன்று ஒன்றா படிப்போம். கடன்பட்டோர் என்ற சொத்து இருக்கு. நிலையான வைப்புகள் கேள்விப்பட்ட நிலையான வைப்புகள். எங்கள்கிட்ட கொஞ்சம் கூட காசு இருக்குதுன்னா நாங்கள் என்ன செய்யலாம்? பிக்ஸ் டிபாசிட் சொல்லுவோம். நிலையான வைப்புகள் என்ற சொத்து இருக்கும். வணிகங்கள்லையும் இருக்கும் நிலையான வைப்புகள். காசு என்ற சொத்து இருக்கும். இப்படி வீட்டுல இருக்கிற சொத்துக்கள் போல வணிகத்திலையும் சொத்துக்கள் இருக்கும். இருப்பு, கடன்பட்டோர் என்ற சொத்துக்கள் வீட்டுல இல்லாத சில சொத்துக்களும் வணிகத்துல காணப்படும். அப்ப இவங்கெல்லாம் யாரு? வணிகத்தினுடைய சொத்துக்களாக இருப்பாங்க. இரண்டாவது, பொறுப்புகள். அப்ப இந்த சொத்து கண்டு எதை வச்சு கொண்டு சொல்றோம்? இதெல்லாம் எங்கட மனசுல சொத்து கண்டது அசைக்க முடியாத உண்மை. என எங்கட வீட்டாக்கள், எங்கட அப்பா அம்மாட்ட கேட்டாலும், ஓ இதெல்லாம் எனக்கு சொத்து தான் நினைப்பேன். இப்ப எதை வச்சு கொண்டு இவங்க இதெல்லாம் சொத்து என்று சொல்றாங்கடா, இந்த சொத்துக்கள் என்று சொல்ற விஷயத்துல இருந்து எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும். சரியா? ஒரு சொத்துல இருந்து என்ன கிடைக்கும்? ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும். அப்ப நான் வேற விளக்கணத்தை பத்தி சொல்ல, பொதுவா நீங்கள் சொத்து என்ற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கும். உதாரணமா காணி இருக்குதுன்னா நாங்கள் ஒரு சொந்த வீட்டை கட்டலாம். ஏன்னா காணியில நான் சொந்தமா ஒரு கிணறு தோண்டலாம், எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், மரத்தை வளர்க்கலாம், அதுல இருந்து பயணம் பெறலாம். காணி, அதுல இருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். தளபாடம் வச்சிருக்கோம், நிக்காம நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா சோஃபால நாங்க ஹாயா உட்கார்ந்து இருக்கிறோம், கம்ஃபர்டபுளா. இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அடுத்தது, எந்தது அல்லது எனக்கு கிடைக்க வேண்டியது என்று நினைக்கிறது எல்லாம் எனக்கு சொத்தாக இருக்கு. மனசுல எந்தது என்று நினைக்கிறது. இரண்டாவது, எனக்கு கிடைக்க வேண்டியது, எனக்கு சொந்தமானது என்று நினைக்கிறது எல்லாம் என்னவா இருக்கும்? சொத்துக்கள். இதன் அடிப்படையில தான் நாளாந்த வாழ்க்கையில இது எல்லாம் எனக்கு சொத்து என்று நாங்க சொல்றோம். என்றது என்று நினைக்கிறது, எனக்கு கிடைக்க வேண்டியது என்று நினைக்கிறது, அதுல இருந்து ஏதோ ஒரு நன்மையை கிடைக்கிறது. நான் இன்னும் வச்சுன்னா பொருளாதார நன்மையை தரக்கூடியது சொத்துக்கள் என்று சொல்றோம். பொறுப்புகள் என்றது எங்கட வீட்டுல பொறுப்புகள் என்ற பெயர் பயன்படுத்த மாட்டோம், கடன்கள் என்ற பெயர் பயன்படுத்துவோம். என்ன பேர்? கடன்கள் என்ற பெயர் பயன்படுத்துவோம். அப்ப வணிகத்துல கடன்கள். சரியா? வீட்டுல கடன்கள். நாங்கள் ஒரு பேங்க்ல லோன் எடுத்திருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க லீசிங் கட்டுறேன்னு சொல்லுவாங்க. வாகனங்கள், கார்களுக்கு லீசிங் கட்டணும், லீசிங் லோன்ஸ், குத்தகை கடன். அல்லது ஒரு வங்கியில போய் ஒரு ஹவுசிங் லோன் எடுத்தது, அல்லது தனிநபர்கள்ட்ட வாங்கினது. இப்படி பல்வேறு விதமான கடன்கள் வீட்டாக்களுக்கு இருக்கிறது கூட வணிகத்திலே கடன்கள் இருக்கும். அப்ப வணிகத்தில் இருக்க கடன்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற டேர்ம் தானே பொறுப்புகள். நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில கடன் என்று கதைக்கிறது
எங்களுடைய அக்கௌண்டிங் டேர்ம்ல நாங்க பொறுப்புகள் லியாபிலிட்டிஸ் சொல்லுவோம். அப்ப பொறுப்பு என்ன? நாங்க யாருக்கும் கொடுக்க வேண்டி இருந்தா அல்லது எண்டது இல்லை என்று நினைக்கிறதெல்லாம் பொறுப்பு. நாங்க யாருக்கும் கொடுக்க வேண்டியது என்னவாக இருக்கும்? ஐயோ நான் அவருக்கு கொடுக்கணும், எனவே வாங்கி இருக்கேன் மனசுல ஒருத்தருக்கு இந்த காசையோ இதை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும் என்றாலும் சரி. அப்ப அது எங்களுக்கு என்னவாக இருக்கும்? நிதி சார்ந்த பொறுப்புகளாக இருக்கு. புரியுதானே? அப்ப பொறுப்பு என்றது எப்படி ஞாபகத்துல நாங்க யாருக்காவது கொடுக்கணும் என்று நினைக்கிறது அல்லது என்றது இல்லை என்று நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு பொறுப்பு. அப்ப ஒருத்தர் எங்களுக்கு அவர்கிட்ட சொந்த ஒரு பையன் எங்கள்கிட்ட தந்துட்டு போறேன் ஒருக்கா வச்சுக்கொள்ளுங்கன்னா அதை எடுத்துட்டு ஓடுறதா இல்லை, அது என்றது இல்லை, பொறுப்பு. நான் அவர் திருப்பி கேட்கல, அவருக்கு கொடுக்கணும். சரிதானே? அப்ப வணிகத்துல வங்கி கடன்கள் என்ற பொறுப்பு இருக்கும், குத்தகை கடன்கள் என்ற பொறுப்பு இருக்கும். சரிதானே? இதை விட வணிகத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள பிள்ளைகள் வீட்டுக்கடன்கள் இருக்கும். மோர்கேஜ் பண்ற எங்களினுடைய காணி வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறது, மோர்கேஜ். ஓகே, குத்தகை கடன்கள் வீட்டுக்கடன்கள் இருக்கும். இதை விட வணிகத்துல கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு இருக்கும். அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு இருக்கும். இப்படி பல்வேறு விதமான பொறுப்புகள் வணிகத்துல இருக்கு. சரிதானே? அப்ப சொத்து பொறுப்பு என்ற பேசிக்கான ஒரு ஐடியாவை தாரு. அடுத்தது பாருங்க, வருமானங்கள். எங்களினுடைய வீட்டுக்கு வருமானங்கள் எப்படி கிடைக்கும்? வீட்டுக்குரிய வருமானங்கள் எங்களினுடைய தாய் தகப்பன் என்ன செய்வாங்க? உழைப்பாங்க, ஏன்னா சம்பளம் கிடைக்கும். சில பேருக்கு தாய் தகப்பன் சொந்த தொழில ஈடுபடுவாங்க, அந்த தொழில இருந்து லாப நஷ்டங்கள் கிடைக்கும். சில பேருக்கு தாய் தகப்பன் கார் வச்சிருப்பாங்க அல்லது 2-3 வீடு வச்சிருப்பாங்க, அந்த வீடுகளை வாடகைக்கு கொடுக்கிறது, காரை வாடகைக்கு கொடுக்கிறது, வாடகை வருமானங்கள் பெற்றுக்கொள்வாங்க. இப்படி பல்வேறு விதமாக நாங்கள் வருமானங்களை பெற்றுக்கொள்வது போல, சரியா, பல்வேறு விதமான வருமானங்களை பெற்றுக்கொள்வது போல வணிகங்களுக்கும் பல்வேறு விதமான வருமானங்கள் கிடைக்கும். வணிகத்துக்கும் என்ன கிடைக்கும்? பல்வேறு விதமான வருமானங்கள் கிடைக்கும். அப்ப வணிகத்துக்கு கிடைக்கிற பிரதானமான வருமானம் நாங்க வீட்டுல சொல்ல மாட்டோம், சரியா? வணிகத்துல விற்பனை என்ற வருமானம் கிடைக்கும். பிரதானமான செயற்பாட்டு வருமானத்துக்கு பேர் விற்பனை. வீட்டுல நாங்க விற்பனை கிடைக்க மாட்டோம். சோ வணிகத்துல விற்பனை என்ற வருமானம் இருக்கும். வேற வாடகை வருமானங்கள் இருக்கும். சரி, ஏதாவது ஒரு பொருளை வித்து கொடுத்தா தரகு வருமானம் கிடைக்கலாம். நாங்கள் நிலையான வைப்பு செய்யக்குள்ள பிள்ளைகள், இந்த நிலையான வைப்புல இருந்து வட்டி வருமானம் கிடைக்கும். நிலையான வைப்பு வட்டி வருமானம், சரியா? நிலையான வைப்புல இருந்து நிலையான வைப்பு வட்டி வருமானங்கள் கிடைக்கும். இப்படி பல்வேறு விதமான வருமானங்கள் வணிகத்துக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்ப வருமானங்கள் என்றால் என்னன்றது எங்களுக்கு ஒரு மைண்ட்ல இருக்குதா இல்லையா? வருமானங்கள் என்றது ஓகே, எங்க வீட்டுல எது வருமானம் என்று நினைக்கிறோம், அதே போல வணிகத்துல எதை நாங்க வருமானம் என்று நினைக்கிறோம். அதே போல செலவீனங்கள், எங்க வீட்டுல பல்வேறு விதமான செலவீனங்கள் ஏற்படும். செலவீனங்கள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல என்ன? கல்விக்குரிய செலவு, எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், நாங்கள் உணவுக்கான செலவு இருக்கும், ஆடை அணிகலன்கள் வாங்குறதுக்கான செலவு இருக்கும். இப்படி பல்வேறு விதமான செலவுகள் வீட்டுல ஏற்படுறது போல வணிகத்திலேயும் செலவு இருக்கு. வணிகத்துல பிரதானமான செலவை சொல்லுவோம் நாங்கள் விற்பனை கிரயம். அப்படின்னா என்னன்னு பேந்து படிப்போம், ஞாபகப்படுத்திக்கணும். விற்பனை கிரயம் என்ற செலவு வணிகத்துல என்ன செலவு வரும்? விற்பனை கிரயம் என்ற பிரதானமான செலவு ஏற்படும். இதை விட எங்களுக்கு காப்புறுதி செலவு வரலாம், வாடகைக்கு ஒரு கட்டிடத்தை பெற்றிருந்தா வாடகை செலவு வரலாம், வேற சம்பளங்கள், ஊழியர்களை பணிக்கு வச்சிருந்தா சம்பளம் கொடுக்க வேண்டி வரலாம், கடன் வாங்கி இருந்தா வட்டி செலவு கொடுக்க வேண்டி வரலாம். இப்படி பல்வேறு விதமான செலவினங்கள் வணிகத்துக்கு இருக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும், இதெல்லாம் சொத்து, இதெல்லாம் பொறுப்பு, இது எல்லாம் வருமானம், இது எல்லாம் செலவு. அப்ப இந்த சொத்து பொறுப்பு வருமானம் செலவினம் என்ற கன்செப்ட் எங்களை வீடுகள்லையும் இருக்கும், வணிகத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ விளங்குது தானே?
இப்ப இங்க இருக்கிற கடைசி ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா உரிமையாண்மை. யாரு? உரிமையாண்மை. இந்த உரிமையாண்மை என்ற கன்செப்ட் பிள்ளைகள் என்ற எண்ணக்கரு, உரிமையாண்மை என்ற கருத்து எங்கட வீட்டுல இருக்காது. எங்கட வீட்டுல உரிமையாண்மை என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். வணிகத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, வணிகத்தினுடைய கண்ணோட்டத்துல உரிமையாண்மை என்ற ஒரு எண்ணக்கரு இருக்கு. உரிமையாண்மை என்றா என்னென்று படிக்கும் போது நீங்கள் நிதி கணக்கீடு என்பது படிச்சிருக்கீங்க. நிதி கணக்கீடு என்பது சட்ட திட்டங்கள், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், மரபுகள் என்பவற்றை பின்பற்றி தயாரிக்கப்படுகின்ற ஒரு கணக்கீடு. நிதி கணக்கீடு, பைனான்சியல் அக்கௌண்டிங் படிச்சிருப்பீங்க. கணக்கீடு ரெண்டா பிரிக்கிறோம். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. நிதி கணக்கீடு என்பது சட்ட திட்டங்கள், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், மரபுகள், நியதிகள், தத்துவங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டியதுக்கு பேர் தான் நிதி கணக்கீடு. ஓகே, அப்ப இந்த நிதி கணக்கீடு செய்யக்குள்ள நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு எண்ணக்கருதான் சரியா மிக முக்கியமான கணக்கு எண்ணக்கருக்கள் இருக்கு. முதலாவது முக்கியமான ஒரு எண்ணக்கரு யார் என்று பார்த்தீங்கன்றால் அழகுசார் எண்ணக்கரு. ஓகே, அன் என்டிட்டி கான்செப்ட் என்று சொல்லும். யாரால்? அழகுசார் எண்ணக்கருவாக இருக்கும். அழகுசார் எண்ணக்கரு என்ன சொல்லுதுன்றா, வணிகம் உரிமையாளர் மற்றும் ஏனைய தரப்பினரிடம் இருந்து வேறுபடுத்தி சுயாதீன அழகாக கருதுவது இவ்வெண்ண கருவாகும். அப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு என்ன இருக்கு? சுயாதீன என்ற ஒரு டேர்ம் இருக்கு. சுயாதீன, சுயாதீன என்றா பிள்ளைகள் இண்டிபெண்டன்ட். உரிமையாளர் என்றவர் யாரு? இந்த வணிகத்துக்குள்ள வளங்களை ஈடுபடுத்துறவருக்கு பேர் தான் யாரு? உரிமையாளர் சொல்லுவோம். இந்த வணிகத்துக்கு சொந்தக்காரர் யாரு? உரிமையாளர் சொல்லுவோம். அப்ப உரிமையாளர் என்ன செய்வார்ன்றா, தன்னிட்ட இருக்கிற காசு, தன்னிட்ட இருக்கிற இந்த சொத்துக்களை கொண்டு போய் வெறுமையாக இருக்கிற அந்த வணிகத்துக்கு என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். அப்ப உரிமையாளர் என்ன செய்ய போறேன்? வளங்களை கொடுக்க போறேன். இந்த வளங்களை கொடுக்கல பிள்ளைகள் இங்க ஒரு கன்செப்ட் தோற்றம் பெறுது, அழகுசார் எண்ணக்கரு. ஓகே, அந்த எண்ணக்கரு அழகுசார் எண்ணக்கரு. அழகுசார் எண்ணக்கரு என்ன சொன்னது? அப்ப வணிகத்துக்கு சொந்தக்காரருக்கு பேர் தான் யாரு? உரிமையாளர், முதலீடு செய்கிறவர். இந்த அழகுசார் எண்ணக்கரு என்ன சொல்லுதுன்னா, வணிகம் உரிமையாளருக்கு சொந்தமாகவே இருந்தாலும், வணிகம் உரிமையாளருக்கு சொந்தமாகவே என்ன இருந்தாலும், வணிகம் உரிமையாளரிடம் இருந்து வேறுபடுத்தப்பட்ட சுயாதீனமான அழகாக கருதப்பட வேண்டும். சரிதானே? வணிகம் உரிமையாளருக்கு சொந்தமாகவே இருக்கட்டும், ஆனா உரிமையாளர்கிட்ட வீட்டு செலவை எல்லாம் வணிகத்தினுடைய செலவுகளை கொண்டு சேர்க்கக்கூடாது. வணிகத்தினுடைய செலவுகளை எல்லாம் உரிமையாளருக்கு செலவாக கருதக்கூடாது. இவங்க சொந்தக்காரராகவே இருந்தாலும் கணக்கு வழக்கு தனித்தனியாக செய்ய வேண்டும். அப்ப அழகுசார் எண்ணக்கரு என்ற தோற்றம் பெறுது. இந்த அழகுசார் எண்ணக்கரு தான் என்ன சொல்லுது? உரிமையாளரும் வணிகமும் வேறு வேறு நபர்களாக கருதப்பட வேண்டும். உரிமையாளரும் வணிகமும் வெவ்வேறு நபர்களாக கருதப்பட்டு, நீ வேறு நான் வேறு, சரிதானே, கணக்கு செய்யணும் என்று சொல்லுது அழகுசார் எண்ணக்கரு. அப்ப அழகுசார் எண்ணக்கருவின் படி நீங்க யோசிச்சு பாருங்க, உரிமையாளர் வணிகம் என்ன, வணிகம் என்ன செய்யுது? உரிமையாளர்கிட்ட இருந்து காசை வாங்குது, அல்லது வளங்களை வாங்குது, சொத்துக்களை வாங்குது. வாங்கிட்டு இவரும் வணிகமும் உரிமையாளரும் வேறு வேறு என்று நினைக்கிறதாக இந்த உரிமையாளர்கிட்ட வாங்கின காசை என்ன செய்யணும் பிள்ளைகள்? திருப்பி கொடுக்க வேணும். உரிமையாளர்கிட்ட வாங்கின காசை என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். அப்ப நாங்க இங்க அழகுசார் எண்ணக்கருவென்ற ஒரு எண்ணக்கருவை பார்த்துட்டோம். வணிகம் அந்த எண்ணக்கருவை பின்பற்றியாக வேணும். அப்ப அழகுசார் எண்ணக்கரு என்ன சொல்லுது? வணிகம் உரிமையாளரிடம் இருந்து வேறுபடுத்தப்பட்ட சுயாதீனமான அழகாக கருதப்பட வேண்டும். அப்ப உரிமையாளரும் வணிகமும் வேறு வேறு கண்டு நினைக்கிறதால உரிமையாளர்கிட்ட இருந்து வாங்கின காசை வணிகம் உரிமையாளருக்கு என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்க வேண்டும். ஆகவே வணிகம் உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதற்கு பேர் தான்
என்ன உரிமை ஆண்மை என்று சொல்லலாம். Okay? வணிகம் உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தொகை அல்லது திருப்பி கொடுக்க வேண்டிய பெறுமதிக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் உரிமை ஆண்மை. அப்ப இந்த உரிமையாண்மை தோற்றம் பெறுவதற்கு அடிப்படையாக அமைகின்ற எண்ணக்கரு எது? அழகுசார் எண்ணக்கரு. அழகுசார் எண்ணக்கருவை நாங்கள் பின்பற்றவில்லை என்றால் உரிமையாண்மை என்ற எண்ணக்கரு தோற்றம் பெறாது. விளங்கிட்டுதானே? அப்ப உரிமையாளர் சொந்தக்காரராகவே இருந்தாலும் கூட பிள்ளைகள் என்ன செய்யணும்? கணக்கு வழக்குகளை தனித்தனியா வைக்கணும். அப்ப உரிமையாளர்கிட்ட வாங்கின காசு வணிகம் கட்டாயம் என்ன செய்யணும்? உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்கணும். ஏனென்றா வணிகமும் உரிமையாளரும் வேறு வேறு. அப்ப உன்னிட்ட வாங்கின காசை நாங்க என்ன செய்வேன்? திருப்பி தருவேன். என்றைக்கோ ஒரு நாள் திருப்பி தருவேன். அந்த பெறுமதிக்கு பேர் தான் என்ன? உரிமையாண்மை. அப்ப வணிகம் உரிமையாளருக்கு செலுத்த வேண்டிய உரித்தின் அளவு ஓனர்ஷிப், வணிகம் உரிமையாளருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்றதுக்கு பேர் தான் உரிமையாண்மை. அப்ப உரிமையாண்மை என்றது எங்களினுடைய வீட்டுல இருக்குமா? இல்ல. வணிகத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உரிமையாண்மை என்ற விஷயம் இருக்கு. ஓகே, இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் சொத்துக்கள் என்றா என்ன, பொறுப்பு என்றா என்ன, வருமானம் என்றது என்னத்தை குறிக்குது, செலவீனங்கள் என்னத்தை குறிக்குது, உரிமையாண்மை என்றது என்னத்தை குறிக்குது. விளங்கித்தானே? அப்ப உரிமையாளர்கிட்ட வாங்கின வளங்களை வணிகம் என்றைக்கோ ஒரு நாள் திருப்பி கொடுக்கும். ஏனென்றா அழகுசார் எண்ணக்கரு உரிமையாளருக்கும் வணிகத்துக்கும் இடையில தொழிற்படுது. அப்ப அதை உரிமையாளர் பின்பற்றித்தான் கணக்கு செய்யும். அப்ப அழகுசார் எண்ணக்கருவின் படி வணிகமும் உரிமையாளரும் பெருகும். அப்ப வணிகம் உரிமையாளருக்கு சொந்தமா இருந்தாலும் உரிமையாளர்கிட்ட வாங்கின காசை இன்றைக்கு ஒரு நாள் திருப்பி கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் உரிமையாண்மை. விளங்குதா? அப்ப வணிகம் உரிமையாளர்கிட்ட பெற்றுக்கொண்ட வளங்கள், காசு, சொத்துக்கள் காணாத சந்தர்ப்பத்துல என்ன செய்யும்? வெளிய ஆட்கள்கிட்ட இருந்து காசவார் தான் கொடுத்த மூலதனம், உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலதனம் காணாம இருந்தா வணிகம் என்ன செய்ய போகுது? வெளியாக்கள்கிட்ட இருந்து காசு வாங்க. உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்கணும் என்று சொன்ன வணிகம் என்ன சொன்னா, வெளியாக்கள்கிட்ட வாங்கினா கட்டாயம் என்ன செய்யணும் பிள்ளைகள்? வெளியாக்கள்கிட்ட வாங்கினா கட்டாயம் திருப்பி கொடுக்க வேண்டும். வெளியாக்களுக்கு வாங்கி நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் தான் இது. அதனுடைய பெறுமதியை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? பொறுப்புகள் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பொறுப்புகள் என்று சொல்லுவோம். உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காசை நாங்கள் உரிமையாண்மை என்றும், வெளியாக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காசை நாங்கள் என்ன சொல்லுவோம்? உரிமையான பொறுப்புகள் என்றும் சொல்லுவோம். அப்ப வெளியாக்கிட்ட வாங்கினா கட்டாயம் கொடுக்கணும் தானே? உங்கள்கிட்ட காசு இல்லை, இன்னொருத்தண்ட வாங்குறோம், கட்டாயம் கொடுக்கணும். உரிமையாளர்கிட்ட வாங்கினதையும் ஏன் கொடுக்க வேண்டியிருக்கு? ஏனென்றா உரிமையாளரையும் வணிகத்தையும் வேறு வேறாக கருத வேண்டும். அழகுசார் எண்ணக்கருவை பின்பற்றும். அப்ப வணிகத்துக்கு வளங்கள் யார்கிட்ட இருந்து கிடைக்க போகுது? யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? உரிமையாளர்கிட்ட இருந்தும் கிடைக்கும். உரிமையாளர் கொடுத்தது காணாத சந்தர்ப்பத்துல வணிக வெளியக பிரிவினர்கிட்ட இருந்து பெற்றுப்படும். அப்ப வளங்கள் யார்கிட்ட இருந்து கிடைக்க போகுது? உரிமையாளர்கிட்ட இருந்தும் வெளியக பிரிவினர்கிட்ட இருந்து கிடைக்க போகுது. வெளியாக்கள்கிட்ட வாங்கின காசை கட்டாயம் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா வெளியாக்கள்கிட்ட வாங்கின காசை வணிகம் கட்டாயம் திருப்பி கொடுக்க வேண்டும். ஏன்னா நவரம் வேற வேற ஆக்கும். அதே போல அந்த வெளியாக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு பேர் தான் பொறுப்பு பிள்ளை. உரிமையாளர்கிட்ட வாங்கின காசையும் திருப்பி கொடுக்கணும். அப்ப வளங்களைத்தான் நாங்க என்னன்னு சொல்ல போறோம்? இங்க சொத்துக்கள், ரிசோர்சஸ், அசட்ஸ் என்று சொல்லப்படும். உரிமையாளர்கிட்ட வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பேர் என்ன? உரிமையாண்மை என்று சொல்லுவோம். உரிமையாளர்கிட்ட வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பேர் என்ன? உரிமையாண்மையாக இருக்கும். வெளியக பிரிவினர்கிட்ட வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? பொறுப்பு என்று சொல்லுவோம். சரி, அப்ப நீங்க ஏற்கனவே ஓலவல்லையோ அல்லது இதுக்கு முதல் ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க. சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள் என்று ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க. இந்த சமன்பாடு எப்படி தோற்றம் பெறுது, எதை வச்சுக்கொண்டு சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு என்று சொல்றோம் என்றதை விளங்கி கொள்ளணும். ஏன் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு எப்படி சொல்றா டீச்சர் என்ற இந்த கன்செப்டுகளை வச்சுக்கொண்டுதான் வணிகத்தினுடைய சொத்துக்கள், ஏன் சொத்துக்கள் யார் ரெண்டு பேர்ட்டு கிடைக்கும்?
உரிமையாளர்கிட்ட இருந்தும் கிடைக்கும், வெளியாக்கள்கிட்ட இருந்தும் கிடைக்கும். உரிமையாளர்கிட்ட இருந்து கிடைச்ச வளங்களை வணிகம் திருப்பி கொடுக்கணும், அதுக்கு பேர் உரிமையாண்மை. வெளியாக்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட வளங்களை திருப்பி கொடுக்கணும், அதுக்கு பேர் பொறுப்பு. ஆகவே சொத்து சமன் உரிமை சக பொறுப்பாக இருக்கும். விளங்கிட்டு தானே? இதுல இந்த சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவினம் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, சோ இதை வச்சு கொண்ட பிள்ளைகள் இந்த உரிமையாண்மை என்றதை நீங்கள் விளங்கி இருக்கும். அப்ப இன்னொரு விஷயம், உரிமையாண்மையில தாக்கம் செலுத்துகின்ற விடயம். உரிமையாண்மையில தாக்கம் செலுத்துகின்ற விடயம். உரிமையாண்மையில தாக்கம் செலுத்துற விடயங்கள் எத்தனை இருக்குது? 4 விஷயம் இருக்குது. சரியா? உரிமையாண்மையில தாக்கம் செலுத்துற விஷயம் 4 விஷயம் இருக்கு. முதலாவது வருமானம், 2வது மூலதனம் அல்லது மேலதிக மூலதனம், 3வது செலவீனம், 4வது பற்று. இப்ப என்ன 4 விஷயம் உரிமையாண்மையில தாக்கம் செலுத்தும்? வருமானம், செலவீனம், மேலதிக மூலதனம், பற்று. இதுல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, 2 விடயங்கள் வணிகத்தினுடைய உரிமையாண்மையை அதிகரிக்கும். 2 விடயங்கள் வணிகத்தினுடைய உரிமையாண்மையை அதிகரிக்கும். 2 விடயங்கள் வணிகத்தினுடைய உரிமையாண்மையை குறைக்கும். 2 விஷயம் வணிகத்தினுடைய உரிமையாண்மையை அதிகரிக்கும், 2 விஷயம் வணிகத்தினுடைய உரிமையாண்மையை குறைக்கும். வருமானமும் மேலதிக மூலதனம் உரிமையாண்மையை அதிகரிக்கும் பிள்ளைகள். ஓகே, செலவீனமும் பற்றும் உரிமையாண்மையை குறைக்கும். செலவினமும் பற்றும் உரிமையாண்மையை குறைக்கும். அப்ப உரிமையாண்மையில தாக்கம் செலுத்துற விஷயம் எத்தனை இருக்கு? 4 பேர் இருக்கிறாங்க. வருமானம் மேலதிக மூலதனம் உரிமையாண்மை அதிகரிக்கும், செலவீனம் பற்று உரிமையாண்மையை குறைக்கும். இதுல வருமானம் என்னென்று உதாரணம் பார்த்துனாங்க, செலவீனம் என்னென்று உதாரணம் பார்த்து. உரிமையாளர் முதல் தடவை போட்ட மூலதனத்துக்கு மேலதிகமாக திருப்பியும் மூலதனம் போடல, அதனால மேலதிக மூலதனம் சொல்லுவோம். உரிமையாளர் முதல் தடவை போட்ட மூலதனத்துக்கு மேலாக திருப்பி இன்னொருக்கா போடுற அடிஷனல் கேபிட்டல். உரிமையாளர் சொந்த தேவைக்காண்டி வணிகத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொண்டார், காசையோ இருப்புக்களையோ பெற்றுக்கொண்டார், அதை நாங்க பற்று என்று சொல்லுவோம். அப்ப இங்க 2 விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். மூலதனம், பற்று. சொந்த காசை, உரிமையாளர்கிட்ட சொந்த காசை வணிகத்தினுடைய தேவைக்காக கொடுத்தா அவரை நாங்க மூலதனம் சொல்றோம். சொந்த தேவைக்காண்டி வணிகத்தில இருந்து காசை பெற்றுக்கொண்டா பற்று சொல்றோம். சிம்பிளா, சொந்த காசை வணிகத்துக்கு கொடுத்தா மூலதனம், சொந்த தேவைக்காக வணிகத்தில இருந்து எடுத்துக்கொண்டா பற்று சொல்றோம். ஓகே, சோ இப்ப நாங்க பார்க்க போற விஷயம், இந்த வணிகத்தில இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களாக இந்த சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவீனம் என்ற நிதிக்கூற்றின் மூலங்கள்ல 2 விளைவு வரும். 10 விளைவு இல்ல, 2 விளைவு வரும். அதைத்தான் நாங்கள் இரட்டை விளைவு சொல்லுவோம். அந்த இரட்டை விளைவு அடிப்படையாக கொண்டது இரட்டை பதிவுகளை எப்படி பதிவுகின்ற அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது, இந்த சொத்து பொறுப்பு உரிமை வருமானங்கள் செலவினத்துல எப்படி 2 விளைவை ஏற்படுத்துது, எங்க அதிகரிப்பை ஏற்படுத்துது, எங்க குறைவினை ஏற்படுத்துதுன்னு பார்க்கணும். சரியா? இது உங்களோட கியூட்ல இல்ல, இதற்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சோ முதலாவது பாருங்க, இதுல கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அந்த கொடுக்கல் வாங்கலுக்கான இரட்டை விளைவை நான் சொல்ல போறேன். ஓகே, முதலாவது பாருங்க பிள்ளைகள், ஓகே முதலாவது பாருங்க, உரிமையாளர் ரூபாய் 3 லட்சம் காசினை மூலதனமாக ஈடுபடுத்த. உரிமையாளர் என்ன செய்கிறார்? 3 லட்சம் ரூபாய் காசினை மூலதனமாக ஈடுபடுத்தினார். அப்ப மூலதனமாக ஈடுபடுத்தினா பிள்ளை. சரியா? இப்ப இதுல நாங்க கன்செப்ட் படிச்சுட்டோம். இதை பாருங்க, வணிகத்துக்குள்ள என்ன வரப்போகுது? வெறுமையாக இருக்கிற வணிகம். இப்ப உரிமையாளர் காசை போடுறேன், இப்ப வணிகத்துக்குள்ள என்ன வரப்போகுது? காசு வரப்போகுது. ஓகே, அப்ப வணிகத்தினுடைய காசு அதிகரிக்க போகுது. காசு என்னத்துக்கு கீழே இருக்குது பாருங்க, காசு வணிகத்தினுடைய சொத்து. காசு வணிகத்தினுடைய சொத்து. ஆகவே சொத்து அதிகரிக்க போகுது. சொத்து
சரி. சொத்து அதிகரிக்க போகுது. என்ன சொத்து அதிகரிக்க போகுது பிள்ளைகள்? காசு என்ற சொத்து அதிகரிக்க போகுது. என்ன சொத்து அதிகரிக்க போகுது? வணிகத்துக்கு காசு என்ற சொத்து அதிகரிக்க போகுது. விளங்குதா? அப்ப நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம், வணிகமும் உரிமையாளரும் வேறு வேறு. அப்ப உரிமையாளர்கிட்ட வாங்கின காசு வணிகம் என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்க வேண்டும். வணிகம் என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? உரிமையாண்மை சொல்லுவோம். உரிமையாளருக்கு வணிகம் திருப்பி கொடுக்க வேண்டியது இவ்வளவு நாளும் வாங்க இல்லை, இப்ப வாங்கி இருக்கீர் காசு. அப்ப உரிமையாளரும் வணிகம் வேறு வேறுன்றதால வணிகம் உரிமையாளருக்கு என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பேர் உரிமையாண்மை சொல்லுவோம். ஆகவே சொத்து அதிகரிக்கும் காசு, இரண்டாவது விளைவு என்ன ஏற்பட போகுது? வணிகத்தினுடைய உரிமையாண்மை அதிகரிக்கும். சரியா? என்ன உரிமையாண்மை அதிகரிக்கும்? மூலதனம் என்ற உரிமையாண்மை அதிகரிக்கும். என்ன உரிமையாண்மை அதிகரிக்கும்? மூலதனம் என்ற உரிமையாண்மை அதிகரிக்கும். அப்ப முதலாவது உரிமையாளர் காசை மூலதனமா ஈடுபடுத்திக்கல, வணிகத்துக்குள்ள காசு வரும். இந்த பிக்சரை ஞாபகப்படுத்து. வணிகத்துக்குள்ள காசு வரும். வணிகம் உரிமையாளரும் வேறு வேறு. அப்ப உரிமையாளர்கிட்ட வாங்கின காசு வணிகம் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பேர் உரிமையாண்மை. வணிகம் வாங்கியிருக்காட்டிக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை, இப்ப வாங்கி இருக்குது திருப்பி கொடுக்கணும். ஓகே, சகலா விளங்குதா? ஓ சார். பேசிக் பாடம் கன நாளைக்கு போகாது. சரியா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கக்குள்ள பேசிக்ல டவுட்டுகள் இருந்தா பின்னுக்கு படிக்கிற விஷயங்கள் சில நேரம் விளங்காம போகும். அதுக்கான தான் பேசிக் படிக்கணும். குயிக்கா முடிஞ்சிடும். ஒரு 2-3-4 கிளாஸுக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே, அடுத்தது பாருங்க. உரிமையாளர் மோட்டார் வாகனம் ஒன்றை மூலதனமாக ஈடுபடுத்தல். இப்ப வணிகத்துக்குள்ள என்ன வருது? மோட்டார் வாகனம் என்ற சொத்து வருது. என்ன? உரிமையாளர்கிட்ட இருந்து மோட்டார் வாகனம். அப்ப சொத்து கூடுது மோட்டார் வாகனம். மோட்டார் வாகனத்தை வாங்கினாலும் சரி, காசை வாங்கினாலும் சரி, வணிகம் என்ன செய்யணும்? உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அழகு சார் என்ன கரு சொல்லுது? வணிகமும் உரிமையாளரும் வேறு வேறு. ஓகே, ஆகவே என்ன செய்ய போறோம்? சொத்து அதிகரிக்கும், காசு அது மாறாது. சொத்து அதிகரிக்கும், காசு என்றது மாறாது. ரெண்டாவது சரி, சொத்து அதிகரிக்கும், காசு இல்ல, மோட்டார் மோட்டார். இப்ப என்ன மாறப்போகுது? சொத்து அதிகரிக்குது, ஆனா மோட்டார் வாகனம் என்ற சொத்து அதிகரிக்கும். என்னத்தை வாங்கினாலும் உரிமையாளர்கிட்ட இந்த வணிகம் என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கும். ஆகவே உரிமையாண்மை அதிகரிக்கும், மூலதனமாக இருக்கும். சொத்து அதிகரிக்கும், காசு முதலாவதுல, உரிமையாண்மை அதிகரிக்கும், மூலதனம் இரண்டாவதுல. சொத்து அதிகரிக்கும் மூலதனம், உரிமையாண்மை அதிகரிக்கும். சரி, சொத்து அதிகரிக்கும் மோட்டார் வாகனம், உரிமையாண்மை அதிகரிக்கும் மூலதனம். மோட்டார் வாகனம் வருது, என்ன வந்தாலும் உரிமையாளர் வணிகத்துக்கு வணிகம் உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, 15,000 மீள் விற்பனை பொருட்கள் காசுக்கு கொள்வனவு. இப்ப இங்க ஒரு டேர்ம் இருக்குது பாருங்க, மீள் விற்பனை பொருள். மீள் விற்பனை பொருள் என்ற பொருட்கள் திருப்பி விற்கிற நோக்கத்துக்காக கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்களை தான் மீள் விற்பனை பொருள் என்று சொல்லப்படும். திருப்பி விற்கிற நோக்கத்துக்காக கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்களை நாங்கள் மீள் விற்பனை பொருள் என்று சொல்லுவோம். விளங்குதுதான்? அப்ப மீள் விற்பனை பொருட்களை வாங்குறவங்க புடிச்சிட்டிய பாத்தீங்கன்னா அரிசி, பருப்பு, காய்கறிகள், கோதுமை, இதெல்லாம் மீள் விற்பனை பொருள். இதுவே அபான் ஷோரூமுக்கு போனீங்க என்றால், அல்ல சிங்கர் ஷோரூமுக்கு போனீங்க என்றால், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, இதெல்லாம் மீள் விற்பனை பொருள். விளங்குதான்? அப்ப மீள் விற்பனை பொருளுக்கு வணிகம் என்ன பிசினஸ் செய்யுது என்னதன் அடிப்படையில தான் அது மீள் விற்பனை பொருளா இல்லையான்றதை தீர்மானிக்கும். இப்போ தளவாடத்தை விற்கிற கடை ஒன்றுல தளவாடங்கள் மீள் விற்பனை பொருளாக இருக்கும். விளங்குதா? அப்ப மீள் விற்பனை பொருள் என்றா திருப்பி விற்கிற நோக்கத்துக்காக கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருள். மீள் விற்பனை பொருளை வாங்கினா வணிகத்துக்குள்ள என்ன நடக்க போகுது பிள்ளைகள்? இந்த மீள் விற்பனை பொருள் வரும். என்னத்தை கொடுத்து வாங்குறோம்? காசை கொடுத்து வாங்குறோம். அப்ப வணிகத்திலிருந்து என்ன வழியாட போகும்? காசு என்ற சொத்து வழியாட போவது. வணிகத்துக்குள்ள என்ன சொத்து வரப்போகுது? மீள் விற்பனை பொருள் என்ற சொத்து வரப்போகுது. அந்த மீள் விற்பனை பொருட்களைத்தான்
நாங்கள் இங்க என்ன டேர்ம் சொல்லி அழைப்போம், இருப்புக்கள் சொல்லுவோம். அப்ப காசு கொடுத்து வாங்குறோம், வணிகத்துக்குள்ள என்ன வரப்போகுது, இருப்பு வர. வணிகத்துல இருந்து என்ன வழியால போகுது, காசு வழியால போகுது. காசை கொடுத்து இருப்புக்களை வாங்குறோம். ஓகே. ஆகவே இரட்டை விளைவு எப்படி வரப்போகுது, சொத்து அதிகரிக்கும் இருப்பு என்று சொல்லுவோம். மீள் விற்பனை பொருட்களுக்கு பேர் என்ன, இருப்பு என்ற சொத்து. இப்போதைக்கு விளவும் போதும், சரியா. மீள் விற்பனை நோக்கத்துக்காக இருந்தா அது நாங்க இருப்பு என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, என்னத்தை கொடுத்து வாங்குறோம், காசை கொடுத்து வாங்குறோம். ஆகவே சொத்து குறைய போது காசு என்ற சொத்து குறைவடையும். காசு என்ற சொத்து குறைவடைய போகும். சொத்து அதிகரிக்கும் இருப்பு, சொத்து குறையும் காசு. விளங்காம இருந்தா கேளுங்க. அடுத்தது பாருங்க, மீள் விற்பனை பொருட்கள் கடனுக்கு கொள்ளணும். இதே மீள் விற்பனை பொருளை தான் வாங்கணும், ஆனா எப்படி வாங்குறோம், கடனுக்கு வாங்குறோம். இதுக்கு நாங்கள் இரட்டை விளைவு எழுத முதல் இங்க ரெண்டு பேரை பத்தி தெரிஞ்சு கொள்ளும். ஒரே எல்லாரும் பிழையா மாறி மாறி சொல்ற ஒரு ஆக்கள் தான் யாரு, இந்த கடன் பட்டோரும் கடன் கொடுத்தோர். யார் ரெண்டு பேரை பத்தி படிக்க போறோம், கடன் கொடுத்தோர் கடன் பட்டோர். அடிக்கடி முதல் தடவை அக்கவுண்டிங் படிக்கிற ஆட்களுக்கு கணக்கா கன்ஃபியூஷன் வருது, யாரு கடன் பட்டோர் யாரு கடன் கொடுத்தோர். விளங்கிடுதான். இது எப்படி ஈஸியா விளங்கிக் கொள்ள, கடன் கொடுத்தோர்ண்டா வணிகம் ஒன்று மீள் விற்பனை பொருட்களினை யாரிடம் இருந்து கடனிற்கு கொள்வனவு செய்கின்றதோ அந்நபரை அல்லது அந்நிறுவனத்திலே என்ன பேர் சொல்றாங்க, கடன் கொடுத்தோர் என்று சொல்றாங்க. என்ன பேர் சொல்றாங்க, கடன் கொடுத்தோர். இங்க ரெண்டு விஷயம் மிக முக்கியமான, மீள் விற்பனை பொருளை வணிகம் கொள்வனவு செய்ய வேண்டும், கடனுக்கு கொள்வனவு செய்ய வேண்டும். மீள் விற்பனை பொருளாகவும் இருக்கணும், கடனுக்கும் இந்த ரெண்டு விஷயமும் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் பிள்ளைகள் அவரை நாம் யார் என்று சொல்லுவோம், கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார செம்மதியாளர் என்று சொல்லுவோம். அப்ப கடன் கொடுத்தோருக்கு நாங்கள் என்ன செய்யணும், கடனை திருப்பி கொடுக்கணும் தானே. ஆகவே கடன் கொடுத்தோர் ஒரு நடைமுறை பொறுப்பாகும். பொறுப்பு தான் நடைமுறை பொறுப்பு. இப்ப நடைமுறை பொறுப்புண்டா என்னன்னா அடுத்தடுத்த வகுப்புல சொல்லிக்கொண்டு போவோம். அப்ப கடன் கொடுத்தோர் வணிகத்துக்கு யாரா இருப்பேர், பொறுப்பு. ஏன் கடனை கொடுக்கணும், நான் வணிகம் கடன் கொடுக்கணுமா அல்லது வணிகத்துக்கு யாரும் கடனை பெற்றுக்கொள்ளணுமா, யார்கிட்ட இருந்துதான் யோசிக்கணும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க கூடாது. வணிகம் கடனை கொடுக்கணுமா அல்லது வணிகத்துக்கு யாரும் காசு தரணுமான்னு யோசிப்போம். அப்ப இங்க என்னது, கடனுக்கு வாங்கினா கடனை வணிகம் கட்டணும், கடன் கொடுத்தோர் சொல்லுவார். கடன் பட்டோர் என்றவர் யார் என்று பார்த்தீங்கன்னா மீள் விற்பனை பொருட்களினை யாருக்கு வணிகம் கடனுக்கு விற்குதோ. அப்ப இங்க ரெண்டு பேர் மிக முக்கியம், ஒன்று மீள் விற்பனை பொருள், இரண்டாவது கடனுக்கு விற்பனை. இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் அந்த நபரை அல்லது அந்த நிறுவனத்தை, ஒரு தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அவரை நாங்கள் கடன் பட்டோர் என்று சொல்லுவோம். ஏன், கடனுக்கு வித்திருக்க எங்களுக்கு காசு தர வேணும். இப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு காசு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும் என்றது கண்டு நினைக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும், வணிகத்துக்கு சொத்து. அப்ப கடன் பட்டோர் வணிகத்துக்கு ஓர் நடைமுறை சொத்தாகும். அப்ப கடன் பட்டோர் வணிகத்துக்கு ஒரு சொத்து, எங்களுக்கு காசு தர வேண்டிய ஆக்கள். கடன் கொடுத்தோர் வணிகத்துக்கு பொறுப்பு, காசு கொடுக்க வேண்டிய ஆக்கள். இப்ப எல்லாரையும் கடன் கொடுத்தோர்ன்னு சொல்லிடுமா, இல்ல. மீள் விற்பனை பொருள் இருப்புக்களை யார்ட்டையும் வாங்கினாத்தான் அவருக்கு பேர் கடன் கொடுத்தோர். எல்லாரையும் கடன் கொடுத்தோர்ன்னு சொல்றேன். இருப்புக்களை வணிகம் யாருக்கும் கடனுக்கு வித்தாதான் அவரை நாங்க கடன் பட்டோர் என்று சொல்றோம். காசு தர வேண்டியவரா எல்லாரையும் கடன் பட்டோர்ன்னு சொல்றேன்ல. விளங்குதா? இப்ப பாருங்க, இதுல மீள் விற்பனை பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்தால்
காசுக்கு கொள்வனவு செய்தாலும் வணிகத்துக்குள்ள என்ன வரப்போகுது? சொத்துக்கள் வரப்போகுது. ஓமா இல்லையா? சொத்து அதிகரிப்பு இருப்பாக இருக்கும். இருப்புக்கள் மீள் விற்பனை பொருள் என்றது இருப்புன்னு சொல்லிட்டேன். அப்ப வணிகத்துக்குள்ள இருப்பு வரப்போகுது. அதே சமயம் இந்த கடனை என்ன செய்யணும்? கடனுக்கு வாங்கி எடுத்துட்டு ஓடுறதா இல்ல, திருப்பி கொடுக்கணும். அதிகரிப்பு, பொறுப்பு அதிகரிக்க போகுது. மீள் விற்பனை பொருள் கடனுக்கு கொள்வனவு செய்தா அந்த நபரை நாங்கள் என்ன பேர் சொல்லி அழைப்போம் என்று சொன்னாங்க? கடன் கொடுத்தோர் என்று சொல்லுவோம். சரியா? மீள் விற்பனை பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்யக்குள்ள அதனை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? அந்த நபரை கடன் கொடுத்தோர். அப்ப பொறுப்பு அதிகரிக்க போகுது. என்ன பொறுப்பு அதிகரிக்க போகுது? கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு அதிகரிக்க. அடுத்தது பாருங்க, மீள் விற்பனை பொருட்கள் காசுக்கு விற்பனை. காசுக்கு விற்கிற சந்தர்ப்பத்துல நீங்க கல்லாப்பட்டியில இருந்து விற்கிறீங்க, உங்களுக்கு என்ன வரம்பில்லை? உங்களோட கல்லாப்பட்டிக்குள்ள காசுக்கு விற்க விற்க காசு நிறையும், கல்லாப்பட்டி நிறையும். அப்ப சொத்து அதிகரிக்க போகுது காசு. சரியா? அதே சமயம் விற்பனை என்று வரையக்குள்ள நீங்கள் எல்லாரும் பொதுவா நினைக்கிறது இருப்பு போகும் தானே. இப்ப நான் உதாரணமா பானை விற்கிறேன்டா, பானை தானே தூக்கி கொடுக்குறேன். அப்ப பான் குறையும் என்று நினைப்பேன். பான் குறையும் என்றது பிழை இல்லை. ஆனா விற்பனை என்று வந்தா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். பாருங்க, விற்பனை என்னென்று படிச்சுனாங்க, எதுக்கு கீழே உதாரணத்துக்கு எழுதினாங்க பாருங்க. வணிகத்தினுடைய பிரதானமான செயற்பாட்டு வருமானம் தான் விற்பனை. ஏற்கனவே விற்கல வருமானம் இல்லை, இன்றைக்கு நாங்க வித்திருக்கோம், வருமானம் அதிகரிக்கும். அப்ப விற்க விற்க வணிகத்தினுடைய வருமானம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். என்ன வருமானம் அதிகரிக்க போகுது? விற்பனை என்ற வருமானம் அதிகரிக்க போகுது. அப்ப சொத்து அதிகரிக்கும் காசு, விற்பனை என்றா என்ன ஞாபகத்துக்கு வரணும் பிள்ளைகள்? வருமானம் அதிகரிக்கும், விற்பனையாக இருக்கும். இந்த இரட்டை விளைவுகளை ஈஸியா புரிஞ்சு கொண்டுட்டோம் என்ற வடிவா இலகுவா பிள்ளைகள் இரட்டை பதிவு விளங்கும். கட கட கடன்னு நாங்க இரட்டை பதிவு சொல்லலாம். கனமா பேருக்கு இப்பயும் எக்ஸாம் எழுதுறப்ப இரட்டை பதிவு சொல்ல தெரியும். இரட்டை பதிவுன்றது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை பிள்ளைகள், மிகவும் சின்ன ஒரு பாடம். சரிங்களா? சின்ன ஒரு பாடம். கொஞ்சம் டெக்னிக்கா விளங்கி கொள்ளணும். கிளாஸுக்கு ஒழுங்கா போய் படிச்சிங்கன்னா ஈஸியா, விட்டு விட்டு போனா விளங்காதான் என்ன கனவா பேருக்கு விளங்கா போறதுக்கான ஒரு இடத்துல போய் ஒழுங்கா படிக்கணும், போகணும். எந்த வீட்டை வந்து ஒர்க் பண்ணும், அங்க படிப்பிச்சா சரி என்று போட்டு இருக்கிறதா? இந்த வீட்டை வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்ப மீள் விற்பனை பொருள் காசுக்கு விற்பனை. சொத்து அதிகரிக்கும் காசு, வருமானம் அதிகரிக்கும், விற்பனையாக இருக்கு. அடுத்தது பாருங்க, ஆறாவது மீள் விற்பனை பொருட்கள் ரவிக்கு விற்பனை. ரவிக்கு விற்கிறோம். ரவிக்கு வித்தா என்ன செய்யணும்? ரவி எங்களுக்கு காசு தரணும். விற்கிறோம்ன்றது ஓமா இல்லையா? ஓகே. அப்ப நான் ஏற்கனவே சொன்னான், மீள் விற்பனை பொருட்களை வணிகம் கடனுக்கு விற்பனை செய்தா அந்த நபருக்கு நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம்? கடன் பட்டோர் என்று சொல்லுவோம். அப்ப இங்க நாங்க எப்படி ரவி என்றவரை கடன் என்று ஏற்றுக்கொள்றோம்? அக்கவுண்டிங்ல ஒரு கொள்கை பின்பற்றப்படுகிறது. ஒரு வணிக நிறுவனத்தினுடைய பெயர் அல்லது தனிநபரினுடைய பெயர் குறிப்பிட்டு வந்தா அது கடனுக்கு நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல். தனியா அந்த நபர்கிட்ட பேர் மட்டும் வரைக்குள்ள அது கடனுக்கு நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல். அப்ப ரவிக்கு விற்பனை என்றது என்னத்தை குறிக்கும்? மீள் விற்பனை பொருட்கள் கடனுக்கு விற்கப்பட்டிருக்கின்றதை குறிக்கும். கடனுக்கு வித்தா அந்த ரவி என்றவர் இங்க யாரா இருப்பேர்? மீள் விற்பனை பொருளை விற்கிறோம், ரவி கடன் பட்டோர் என்ற சொத்து. இவ்வளவு நாளும் ரவிக்கு விற்கிற, ரவி எங்களுக்கு காசு தர தேவையில்லை. இப்ப ரவிக்கு வித்திருக்கம், ரவி யாராக இருப்பேர்? கடன் பட்டோர் என்ற சொத்தாக இருப்பேர். ரவி யாராக இருப்பேர்? கடன் பட்டோர் என்ற சொத்தாக இருப்பேர். அப்ப சொத்து கூடுது. இவ்வளவு நாளும் ரவி காசு தர தேவையில்லை, இன்றையிலிருந்து காசு தரணும், ரவிக்கு வித்துட்டான். விற்பனை என்றது வந்தா என்ன ஞாபகம் பெறணும் பிள்ளைகள்? வருமானம் என்றது ஞாபகம் பெறும். சொத்து அதிகரிக்கும், கடன்பட்டோர், வருமானம் அதிகரிக்கும், விற்பனையாக இருக்கும். சொத்து அதிகரிக்கும், கடன்பட்டோர், வருமானம் அதிகரிக்கும், விற்பனையாக இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, விளங்காம இருந்தா கேளுங்க. ஓகே, ஏழாவது கொடுக்கல் வாங்கல் சொல்லலாம். இப்ப இது விளங்கி இருக்கும் என்று நம்புறேன்.
இப்ப கடன் பட்டோருண்டா ரெண்டு பேரும் ஞாபகத்துல இருக்கணும். ஒன்று மீள் விற்பனை பொருள், ரெண்டாவது கடனுக்கு கொள்வனம், மறக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு. கடன் கொடுத்தோர் வணிகத்துக்கு யார் என்று அடையாளப்படுத்தினாங்க? ஒரு பொறுப்பு. கடன் கொடுத்தோர் வணிகத்துக்கு யாரு? பொறுப்பாக காணப்படும். விளங்குதா? அப்ப பொறுப்பு கண்டா ஒரு கடனை கட்ட கட்ட கடன் கூடுமா குறையுமா? என்ன சொல்லுங்க, ஷஹ்லா சொல்லுங்க. கடனை கட்ட கட்ட கடன் கூடுமா குறையுமா? குறையும். குறையும். நம்ம கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்திக்கல, பொறுப்பு குறைவடைய போகுது. கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு குறையும். கடன் கொடுத்தவருக்கு தானே கொடுக்கிறோம். அடுத்தது என்னத்தை கொண்டு போய் கட்டுறோம்? காசை கட்டுவோம். ஆகவே சொத்து குறைவடைய போகுது வணிகத்திலிருந்து. அப்ப வணிகத்தினுடைய கண்ணோட்டத்தில்தான் பார்க்கணும். கணக்கு செய்யற நீங்க தான் வணிகம். கடன் கொடுத்தவருக்கு காசு கிடைக்க போகுதுன்னு யோசிக்க கூடாது. சில பேர் மாறி யோசிக்கும். வணிகம் என்ன செய்யுது? கணக்கு செய்யறவர் தான் வணிகமாக யோசிக்கும். வணிகம் காசை கொடுக்குதா, காசை வாங்குதா? வணிகம் காசை கொடுக்குது, சொத்து குறையும் காசு, பொறுப்பு குறைய போகுது, கடன் கொடுத்தவரோட பொறுப்பு குறையும். அடுத்தது பாருங்க, கடன் பட்டோரிடம் இருந்து பெற்ற காசு. கடன் பட்டோரிலிருந்து காசு பெற்றுக்கொண்டா வணிகத்திட்ட இருந்து என்ன வரப்போகுது? காசு வரப்போகுது. அப்ப சொத்து அதிகரிக்கும், காசாக இருக்கும். கடன் பட்டோரிலிருந்து காசு பெற்றார். கடன் பட்டோர் இவ்வளவு நாளும் 10,000 தரணும், இன்னைக்கு 5,000 தான். இனிமேல் 5,000 தந்தா போதும். முதல் 10,000 தரணும், 5,000 தந்தா போதும். ஆகவே கடன் பட்டோர் என்ற சொத்து என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. அப்ப கடன் பட்டோரிடம் இருந்து பெற்ற காசு என்றா, ஓகே, சொத்து அதிகரிக்கும் காசு, வணிகத்திட்ட இருந்து சொத்து வருகுது பிள்ளைங்க. ஓகே, கடன் பட்டோர் என்ற சொத்து என்ன செய்ய போகும்? குறைவடைய போகும். ஏன் கொஞ்சம் காசு தந்துட்டேறாரு, சொத்து குறைவடையும். கடன் பட்டோர், சரி சரியா, சொத்து அதிகரிக்கும் காசு, சொத்து குறைவும் கடன் பட்டோராக இருக்கு. கடன் பட்டோர் காசு தர, காசு வருகுது, கடன் பட்டோர் என்ற சொத்து குறையுது. ஓகே, ஸோ இன்னைக்கு நாங்கள் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் படிச்சிருக்கோம். சரியா, இதனுடைய டியூட் நான் உங்களுக்கு போட எடுத்துக்கலாம், நான் போட்டு விடுறேன். இதையும் ஒருக்கா பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அந்த டியூட்லயே ஃபில் பண்ணலாம் ஈஸியா. ஓகே, படிக்கிறது விளங்குற என்ன படிக்கிறோம். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? விளங்குதா? தெளிவு கிடைக்குதா? ஓ சார். ரெகுலரா வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டு போவோம். ஸோ பார்த்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறவன்றதுக்காண்டி சிலபஸ் போகாதுன்னு அர்த்தம். சரி, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும், பார்த்தா டக்குனு எல்லாம் படிச்ச போல இருக்கு. உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறதுனால வேகமா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலா கொண்டு போகணும் கிளாஸஸ். உங்களுக்கு படிக்கிறதுல டவுட்டுகள் இருந்தால் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடலாம். இது டவுட்டா இருக்கும், நீங்க செய்த கேள்விகள் எதுவும் டவுட் இருந்தா வாய்ஸ் போட்டீங்கன்னா சொல்லித்தரலாம். ஓகே, மிச்சம் நாள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் உங்களுக்கு 8ல இருந்து 9 வகுப்பு நடக்கும். சரியா 8 மணிக்கு தான் லிங்க் போடுவேன் சக்லா. ஏன்னா எனக்கு தொடர்ந்து சரியா 8 மணிக்கு லிங்க் போடுவேன். அப்ப அந்த 8 மணிக்கே ஜாயின் ஆகிட்டீங்கன்னா சரி. மற்ற ரெக்கார்டிங் வராம விட்டா மட்டும்தான், சரி, வராம விடுறத கவர் பண்றதுக்காண்டி ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் அக்சஸ் இருக்கும். 5 நாளைக்கு நீங்க பார்க்கலாம். அதுக்கு மேல நான் கொடுக்க 6 நாளைக்குள்ள இருக்கும். நீங்க தப்பி தவறி வரையில்லாம போனா அடுத்த நாள் பார்த்து நடந்ததுகளை எழுதி கொள்ளும். ஏன்னா சரி, மிச்சம் நாங்க அடுத்த வகுப்பு நாளைக்கு சந்திப்போம் 8 மணிக்கா. ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா? சார், அத கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு, அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கடன் பட்டோரிடம் இருந்து, ஓகே, கடன் பட்டோர் யார் என்று அடையாளப்படுத்தினாங்க? ஒரு சொத்து கண்டு அடையாளப்படுத்தினாங்களா இல்லையா? சொத்து கண்டா என்ன அர்த்தம்? வணிகத்துக்கு காசு தர வேண்டிய ஆள். அவர் வெளியால நிக்கிறீர் என்று வச்சுக்கொள்ளும். கடன் பட்டோர் என்றவர் வெளியால இருக்கிறவர், வணிகத்துக்கு காசு தர வேண்டிய ஆள். கடன் பட்டோர் வணிகத்துக்கு ஒரு சொத்தாக இருக்கும். இவர் என்ன செய்யறாரு? இப்ப கொஞ்சம் காசு தாரு, வணிகத்துக்குள்ள என்ன வரும்?
காசு வரும். காசு கண்ட சொத்து வரப்போகுது. வணிகத்துக்குள்ள காசு கண்ட சொத்து வரப்போகுது. அப்ப இவ்வளவு நாளும் உதாரணத்துக்கு சொல்லுவான், இவர் 10,000 ரூபாய் தரோம். இப்ப இவர் 2,000 ரூபாய் காசு செட்டில் பண்றது, வணிகத்துக்கு 2,000 ரூபாய் வருது. இப்ப இனிமேல் 2,000 ரூபாய் தந்துட்டேன்டா, இனிமேல் எவ்வளவு காசு தர வேண்டி இருக்கு? 8,000 ரூபாய் தரோம். முதல் எவ்வளவு தர வேண்டி இருந்தவர்? 10,000 ரூபாய் தர வேண்டி இருந்தவர். முதல் 10,000 என்ற சொத்தா இருந்தவர் இப்ப 2,000 ரூபாய் காசு தந்துட்டு இப்ப 8,000 ரூபாய் தந்தா போதும். முதல் 10,000 தர வேண்டிய ஒருத்தர் இப்ப 8,000 தந்தா போதும். அப்ப முதல் 10,000 இருந்த கடன்பட்டவர் என்ற சொத்து இப்ப 8,000 என்ற கடன்பட்டோர் என்ற சொத்தாக மாறுது. அப்ப கடன்பட்டோர் காசு தரக்குள்ள கடன்பட்டோர் என்ற சொத்தை என்ன செய்யுது? குறைவடையுது. வணிகத்துக்குள்ள என்ன வருகுது? காசு கண்ட சொத்து வருது. வணிகத்துக்குள்ள சொத்து வருகுது, காசு கண்ட சொத்து வருது. கடன்பட்டோர் முதல் 10,000 என்று தர வேண்டி இருந்தவர் இப்ப 8,000 தந்தா போதும். அப்ப கடன்பட்டோர் என்ற சொத்து குறைவடையுது. அப்ப சொத்து அதிகரிக்கும் காசு, சொத்து குறையும் கடன்பட்டோர். விளங்கிடுதா? ஓ சார், தேங்க்யூ சார். சரி, அடுத்த வகுப்பு சந்திப்போம். பாய், குட் நைட்.